வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரையோட பலன்கள், அதை யாரெல்லாம் சாப்பிட்லாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எப்போல்லாம் சாப்பிட்லாம், எப்படிலாம் சாப்பிட்லாம், இதை சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கிது அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூடவே இந்த முருங்கைக்கீரையோட பொடி எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். முருங்கைக்கீரையை கீரையாக சாப்பிட்றதுக்கும், அதாவது பறித்த உடனே சாப்பிட்றதுக்கும், அதே நேரத்தில் பறித்து காய போட்டு பவுட்ரு பண்ணி பொடியாக்கி சாப்பிட்றதுக்கும் இருக்கக்கூடிய சத்து வேறுபாடுகள் பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா, இதில் நான் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் இந்த முருங்கைக்கீரையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குளோரோஜெனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும், அதாவது எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக தினமும் சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்றதுனால ஈஸியாக அவங்க எந்த எக்ஸசைஸும் பண்ணாமல், எந்த வாக்கிங் பண்ணாமல், டயட் எதுவுமே பண்ணாமல் ஈஸியாக அவங்களோட வெயிட் லாஸ் ஆயிரும். அதே மாதிரி இதில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் நிறைய பேர் இப்போ சுகரால் கஷ்டப்படுறாங்க. சுகர் லெவல் ஹையாக இருக்குது. ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி, உடம்புல அங்கங்கே கொழுப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி, இந்த முருங்கைக்கீரை பொடியை தாராளமாக எடுத்துக்கலாம். அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, அது சுகரோட லெவலை கண்ட்ரோல் பண்ணும். தேவையில்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாத்தையும் கரைச்சி விட்டுரும். அதே மாதிரி இது பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்கல்ல, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு மாதவிடாய் சரியாக வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹார்மோன் இன்பேலன்ஸ்னால் ஒழுங்காக பீரியட்ஸ் வராதவங்க, பிளட்டு லெவல் கம்மியாக இருக்கிறவங்க, இது எல்லாத்துக்குமே இந்த முருங்கைக்கீரை பொடியை சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா, மஞ்சப்பொடி ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவோம். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கக்கூடிய தன்மை மஞ்சப்பொடிக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை விட அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள ஒரு பவுட்ரு கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருங்கைக்கீரை தான். இதை நம்ம பவுட்ரு பண்ணி சாப்பிடும்போது நமக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இது அயர்ன் ரிச், அயர்னா இரும்பு சத்து அதிகமாக உள்ளது. இது என்ன பண்ணணும்னா, நம்ம ரொம்ப வீக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த பவுட்ரை நம்ம தினமும் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வீக்னஸ் எல்லாம் போய் ரத்த ஓட்டத்தை அதிகமாக்கி சீராக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் நைட்டு தூங்குறதுக்கு கூட முடியாமல் கஷ்டப்படுவாங்க. நிறைய பேருக்கு தூக்கம் வராமல் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த முருங்கைக்கீரை பொடியை தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். நைட் இதை சாப்பிட்டுட்டு அவங்க படுத்து தூங்குனாங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தூக்கம் வரும். இது மட்டும் இல்லை, இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கிட்னி டேமேஜ் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சரியாயிரும்னு சொல்ல முடியாது. ஆனால் இதை நம்ம தினமும் சாப்பிடும்போது அந்த கிட்னி பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் கிட்னி ஃபெயிலியருக்கு கன்ஃபார்ம் இது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஆனால் கிட்னி ஃபெயிலியர் ஆகாமல், கிட்னியில் பிரச்சனை வராமல் அது நம்மளை காப்பாற்றும். இப்போ பார்த்திங்கன்னா, அந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறித்து சாப்பிட்ற அந்த இலையிலையும் சரி, காய வச்சு பொடி பண்ண அதே இலை ஒன்று தான். அது ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்றோம், இது காய வச்சு பொடியாக்கி சாப்பிட்றோம். ரெண்டுத்துலேயுமே விட்டமின் ஏ, விட்டமின் இ இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இலையில் விட்டமின் சி இருக்குது. அதே மாதிரி அது கூட கால்சியம், மெக்னீஷியம், அயன், தயாமின், விட்டமின் B6 இப்படி எல்லா வகையான சத்துக்களும் இதில் இருக்குது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா, யார் இதை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமனும் சரி, 10 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களும் சரி, கட்டாயமாக இதை எடுத்துக்கவே கூடாது. அதே நேரத்தில் லிவரில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம். ஆனால் யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 70 கிராமுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு ஒரு 10 ஸ்பூன் மட்டும்தான்
இதை வந்து சாப்பிடணும். அதுக்கு மேலே சாப்பிட்டா அதுவும் சைடு எஃபெக்ட் வரும். இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் இலைகளாகட்டும், விதையாகட்டும், பூவாகட்டும், வேராகட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப சத்து உள்ளது தான். எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இது சாப்பிட்றதுனால என்ன பலன்னு பார்த்தோம். இதை ஓவராக சாப்பிட்டா என்ன ஆகும்னு பார்த்தோம். ஆனால் ஓவராக இல்லாமல் கண்ட்ரோலாக சாப்பிடும்போது எல்லாமே நன்மை தான் நமக்கு. ஸோ இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமனும் சின்ன குழந்தைங்களும் எடுத்துக்கக்கூடாது. மற்றபடி எல்லாருமே சாப்பிட்லாம். ஆனால் எக்ஸசிவாக யாருமே சாப்பிடக்கூடாது. எக்ஸசிவாக சாப்பிடும்போது கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம் எல்லாமே வரும். இப்போ இதை எப்படி ஆர்டர் போடுறது நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த முருங்கைக்கீரை பொடி வந்து நானே வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக நான் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும், இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கொடுக்குறேன். அந்த ஐடிக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை நீங்கள் வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் ஷேர் பண்ணி நீங்கள் வந்து அங்கே ஆர்டர் போட்டுக்கலாம். ப்ளஸ் இந்த முருங்கைக்கீரை பொடி வந்து நான் எப்படி பண்ணுறேன், இது ஆர்கானிக் தான், ஃபுல்லாக ஆர்கானிக் தான். ஸோ இதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து அடுத்த செக்ஷனில், அடுத்த கிளாஸில், அடுத்த வீடியோவாட்டு நான் உங்களுக்கு பவுடர் பண்ணுற முருங்கைக்கீரை பொடியை காய வச்சு பவுடர் பண்ணுற அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.